Hello everyone, greetings everybody. How are things with you? I hope you will be fine. Have a lovely day. Welcome back science class. In this video section, we are going to learn chapter 9, lesson The Living Organisms, Characteristics and Habitat. This is Sahin video from 7th standard. Let's begin today's lessons. Okay students, before we start our lesson, we will recollect what we have learnt about this topic. ஸோ இந்த டாபிக் பற்றி இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம், அதாவது அடாப்டேஷன், லிவிங் ஆர்கானிசம்ஸு, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ், ஹேபிடேட். ஓகேங்களா, அது ஒவ்வொரு பிளேஸ்க்கு தன்னை எப்படி வந்து அடாப்ட் பண்ணிக்குது, ஒவ்வொரு பிளேஸ்லேயும் கிளைமேட் சேஞ்சஸ் எப்படி இருக்குது. ஸோ அது வரைக்கும் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, அடுத்தது ஆர்கானிசம்ஸ் அண்ட் த சரௌண்டிங்ஸ் வேர் தே லிவ். ஓகேங்களா, ஒவ்வொரு ஆர்கானிசமும் எந்தெந்த சரௌண்டிங்கில், எந்த கைண்ட் ஆஃப் ஆர்கானிசம் எந்த கைண்ட் ஆஃப் சரௌண்டிங்ஸில் வந்து லிவ் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற டிஃப்ரென்சியேஷன் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் I will start a lesson. We will learn about habitat and adaptation. ஓகேங்களா, habitat and adaptation. habitat அப்படின்னா வாழ்விடம். ஓகேங்களா, habitat means வாழ்விடம். ஓகே, நெக்ஸ்ட்டு adaptation. adaptation அப்படின்றது என்னென்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கொள்கிறது. ஓகேங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி பொருந்தும் தன்மை அப்படின்னு சொல்லுவோம்ல, அடாப்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குது, அக்யூரேட்டாக இருக்குதுன்னு சொல்லுவோம் தெரியுமா. ஸோ அதுதான் வந்து அடாப்டேஷன். ஓகேங்களா, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னைத்தானே மாற்றிக்கிறது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து அடாப்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நவ் ஐ வில் ஸ்டார்ட் லெசன். In the sea, plants and animals are surrounded by saline water. ஓகேங்களா, அதாவது சீ ஃபேஸஸ் இருக்குது தெரியுமா, சீ ஷோர் அந்த சைட்லலாம். ஸோ அங்கே அந்த பிளேசஸில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க பிளான்ட்ஸு, அனிமல்ஸ் எல்லாமே வந்து சலைன் வாட்டர்ஸில், அதாவது சலைன்னா என்னென்னா சால்ட்டி வாட்டர். ஓகேங்களா, அந்த சால்ட்டி வாட்டரில் தான் என்ன பண்ணுது, லிவ் பண்ணிகிட்ருக்கு. ஓகேங்களா, ஸோ அதுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்து, எனர்ஜி எல்லாமே அந்த சலைன்லேருந்து தான் அதுக்கு தேவையான ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுது, கன்சியூம் பண்ணிக்குது. ஓகேங்களா, மோஸ்ட் ஆஃப் தெம் யூஸ் த ஏர் டிசால்வ் இன் வாட்டர். ஓகேங்களா, அதுக்கு நம்ம வந்து எப்பயுமே ப்ரீத் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஆக்சிஜன் வந்து இன்ஹேல் பண்ணுவோம், கார்பன் டை ஆக்சைடை லிபரேட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி அங்கே ஃபிஷ்ஷு, சீல இருக்க ஃபிஷ்ஷு, கிராப்பு, இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாமே அதுக்கு தேவையான ஏரை வந்து எப்படி வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஹேல் பண்ணுறதுக்கு வாட்டரில் கரைஞ்சிருக்குல்ல, வாட்டரில் டிசால்வ் ஆகிருக்க ஆக்சிஜனை தான் என்ன பண்ணுது, அதை அப்சர்வ் பண்ணி எடுத்துக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு there is a very little water available in the desert. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா டெசர்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக தான் வாட்டர் கண்டென்ட் இருக்கும். ஓகேங்களா, இட் இஸ் வெரி ஹாட் இன் த டே டைம் அண்ட் வெரி கோல்ட் அட் நைட் இன் த டெசர்ட். ஓகேங்களா, மார்னிங் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி இருக்குன்னா ரொம்ப 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 ஹாட்டாக இருக்கும். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் நைட் டைமில் ரொம்ப கோல்டாக இருக்கும். இது வந்து எந்த பிளேசஸ் பார்த்தீங்கன்னா டெசர்ட் ஏரியாவில் இந்த மாதிரி கிளைமேட் கண்டிஷன்ஸ் தான் இருந்துகிட்ருக்கு. நீங்கள் யோசிக்கலாம், மார்னிங் எவ்வளோ ஹீட்டாக இருக்குது, நைட் வந்து நல்லாயிருக்கும், அந்த ஹீட் வந்து அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு நினைப்பீங்க. மார்னிங் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் ஹீட்டாக இருக்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் நைட் டைம் எக்ஸ்ட்ரீம் கோல்டாக இருக்கும், அந்தளவுக்கு குளிர் இருக்கும். ஓகேங்களா, the animals and plants of the desert live on the desert soil and breathe air from the surroundings. ஸோ அங்கே இருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே எங்கே வந்து லிவ் பண்ணிகிட்ருக்குன்னா அந்த டெசர்ட் சாயிலில் தான் என்ன பண்ணிகிட்ருக்கு, லிவ் பண்ணிகிட்ருக்கு. நெக்ஸ்ட்டு அதுக்கு தேவையான அந்த ப்ரீத்திங் ஏர் இருக்குது தெரியுமா, ப்ரீத் பண்ணுறதுக்கான ஏர், அதை வந்து அந்த சரௌண்டிங்கில் அந்த ஹீட் ஏரை தான் என்ன பண்ணிக்குது, அது இன்ஹேல் பண்ணிக்குது. The sea and the desert are very different surroundings and we find very different kind of plants and animals in these two regions. ஸோ அந்த ரெண்டு ரீஜியன்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் இருக்குது. கேமலுக்கும் டெசர்ட்டில் இருக்க அனிமல்ஸ்க்கும் நெக்ஸ்ட்டு வந்து சீ ஏரியாவில் இருக்க அனிமல்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் நிறையா இருக்குது. ஏன்னா டெசர்ட் ஏரியாவில் இருக்கிற அனிமல்ஸ் வந்து தண்ணியே இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கு. ஓகேங்களா, தண்ணியே இல்லாமல் அதால் எவ்வளோ நாள் வேணாலும் லிவ் பண்ண முடியும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அது சாண்டில் மட்டும்தான், அதுவும் ஹீட்டில் மட்டும்தான் வந்து லிவ் பண்ணிகிட்ருக்கு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா சீல இருக்க ஃபிஷ்ஷு, சீல இருக்க அனிமல்ஸ் எல்லாமே. ஸோ சீல இருக்க அனிமல்ஸ் எல்லாம் அந்த ப்ரெடேட்டர்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிகிட்ருக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி இருந்தால் மட்டும்தான் அதில் உயிரோடு இருக்க முடியும், தண்ணி இல்லைன்னா அது உயிரோடு இருக்கவே இருக்காது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு let us look at two very different kind of organisms from the desert and the sea.
a camel and a fish. ஓகேங்களா. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெசர்ட்லேருந்து கேமலும் நெக்ஸ்ட்டு சீலேருந்து ஃபிஷ்ஷும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரெண்ட் என்ன, டிஃப்ரெண்ட் கைண்ட் பிஹேவியர் என்ன, ஹேபிடேட் என்ன, அடாப்டேஷன் என்ன, ஸோ இதை பற்றிலாம் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா. த பாடி ஸ்ட்ரக்சர் ஆஃப் a camel help it to survive in desert condition. Camel have long legs which help to keep their bodies away from the heat of the sun. They excrete small amount of urine. Their dung is dry and they do not sweat. Since camel lost very little water from their bodies, they can live from many days without water. ஸோ கேமல் என்ன பண்ணுது, வாட்டர் இல்லாமலே அதெல்லாம் என்ன பண்ண முடியும், ரொம்ப நாள் வந்து லிவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு அதுக்கு வந்து யூரின் வந்து ரொம்ப கொஞ்சமாக தான் வந்து வெளியேற்றிட்டுருக்கும். ஓகேங்களா. அதோட டங்கில் ஒரு சொட்டு கூட வாட்டர் இருக்காது, ரொம்ப ட்ரையாக தான் வருது. அது மட்டும் இல்லாமல் அதோட லெக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். சாண்ட்லேருந்து ஓகேங்களா, அந்த சாயில் இருக்குல்ல அதுலேருந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். அதுக்கான ரீசன் என்னென்னா ஹீட் வந்து அது மேலே படக்கூடாது அப்படின்றதுக்காக அது கொஞ்சம் காலெல்லாம் வந்து ஹைட்டாக வளர்ந்துருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து கேமலோட அடாப்டேஷன். கேமல் அந்த டெசர்ட் ஏரியாவில் இருக்கிறதுக்கு தன்னைத்தானே இப்படி தான் வந்து அடாப்ட் பண்ணியிருக்கு. ஓகே. நெக்ஸ்ட்டு let us look at different kinds of fishes. ஓகேங்களா. ஃபிஷ் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஓகே. there are so many kinds of fish, but do you see that they all have something common about their shape? ஸோ நிறையா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் வந்து நம்ம நிறையா பார்த்துட்டே இருந்திருக்கோம். ஓகேங்களா. ஸோ பட் நிறையா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருந்தாலும் பட் எல்லாத்துக்கும் ஒரே சேம் ஷேப் தான் இருக்குது. சரிங்களா. ஆல் த ones shown have the streamline shape that was discussed in chapter 8. ஸோ அது வந்து ஸ்ட்ரீம்லைன் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸ்ட்ரீம்லைன் ஷேப் அப்படின்றது என்ன, அது ஆக்சுவலாக எந்த மாதிரி ஷேப்பில் இருக்கும், ஒரு லீஃப் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. ஓரளவுக்கு என்ன எப்படி இருக்குது, ஒரு லீஃப் ஷேப்பில் தான் இருக்கும். அதுக்கு தேவையான ஃபுட் ஐட்டம் எல்லாம் அதை வந்து மெயின் கான்செப்டாக யூஸ் பண்ணி தான். ஓகேங்களா. அதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ அந்த ஃபிஷ் எப்படி வந்து நீந்தி போகுதோ வாட்டரில் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நம்மளுக்கு போட்டு இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. போட் பார்த்திங்கன்னா போட், ஷிப்பு இதெல்லாம் இருக்குல்ல, எல்லாமே பாருங்கள் அதே மாதிரி ஃபிஷ் எப்படி இருக்கோ அதே ஷேப்பில் தான் அதோட ஸ்ட்ரக்சர்ஸும் ஷேப்ஸும் இருக்கும். இதுக்கான ரீசன் ஈஸியாக வந்து ஃபிஷ்ஷால் என்ன பண்ண முடியும், அந்த ஷேப் இருக்கிறதுனால தான் ஃபிஷ் என்ன பண்ணுது, ஃபாஸ்ட்டாக நீந்தி போகுது தண்ணியில். ஓகேங்களா. தண்ணியை நல்லா பீச்சிக்கிட்டு போகுது ஃபாஸ்ட்டாக. அதே மாதிரி தான் என்ன அங்கே இருக்கிற அனிமல்ஸ், போட். ஓகேங்களா. போட்டும் வந்து அந்த மாதிரி ஷேப்பில் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னென்னா ஸோ ஃபாஸ்ட்டாக வந்து தண்ணியில் வாட்டர் பாடியில் மூவ் பண்ணணும்ல, அதுக்காக அந்த ஃபிஷ் ஷேப்லேயே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அதோட ஸ்ட்ரக்சரை அமைச்சிருக்காங்க. This shapes helps them move inside water. ஸோ அந்த ஷேப் வந்து என்ன பண்ணுது, இன்சைடில் வாட்டருக்குள்ளே மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு fish have slippery scale on their bodies. These scales protect the fish and also help in easy movement through water. ஸோ அதுக்கு சைடில் வந்து மேலேயும் சைட்லேயும் அந்த செதில்கள்லாம் இருக்குது தெரியுமா, ஸோ இந்த செதால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வளர்ந்துருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வழுவழுப்பான தன்மையில் இருக்கும். ஓகேங்களா. அதோட மேலே இருக்கிறது ஃபுல்லாக வழுவழுப்பான தன்மையில் இருக்கும். ஸோ வாட்டரை வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து ஒரு ஈஸியாக மூவ் பண்ணுறதுக்கு அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த செதில்கள்லாம் என்ன பண்ணுது, ஈஸியாக வாட்டரில் ஸ்விம் பண்ணி மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட்டு we discuss in chapter 8 that fish have flat fins and tails that help them to change direction and keep their body balanced in water. ஓகேங்களா. வாட்டரில் கீழே அடியிலையோ இல்லை மேலேயோ முழுகிடாமல் இருக்கிறதுக்காக அதுக்கு என்ன பண்ணுது, டெய்ல்ஸ் யூஸ் பண்ணி ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுக்கு கில்லு இருக்கும், வாட்டரில் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அதெல்லாம் டெய்ல்ஸும் நெக்ஸ்ட்டு ரெண்டு சைடில் இருக்க அந்த துடுப்பும் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு கில்ஸ் ப்ரெசன்ட் இன் த fish help them to use oxygen dissolve in water. ஆக்சிஜன் வந்து வாட்டரில் டிசால்வ் ஆகிருக்குல்ல, ஸோ அந்த ஆக்சிஜன் கண்டென்ட்டை இன்ஹேல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா. அந்த கில்ஸ் மூலயமா தான் நம்மளுக்கு எப்படி வந்து நோஸ் மூலயமா நம்ம அப்சர்வ் பண்ணுறோம், அப்படி எப்படி வந்து இன்ஹேல் பண்ணுறோம் அப்படின்னா அதே மாதிரி ஃபிஷ்ஷுக்கு வந்து கில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா.
we see that the features of a fish help it to live inside water and the features of camel help it to serve in a desert. ஓகேங்களா? ஸோ அந்த கேமலுக்கு இருக்கிற ஃபியூச்சர்ஸை யூஸ் பண்ணி தான் அது என்ன பண்ணுது, அந்த சிறப்பு தன்மை சிறப்பியல்பு சொல்லுவோம்ல, அந்த சிறப்பியல்பை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணிகிட்ருக்கு, அந்த கேரக்டரிஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி டெசர்ட்டில் அது லிவ் பண்ணிகிட்ருக்கு. அதே மாதிரி ஃபிஷ் பார்த்திங்கன்னா அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி அது வந்து டெசர்ட்லேயும் சீயில் லிவ் பண்ணிகிட்ருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு we have taken only 2 examples from a very wide variety of animals and plants that live on the earth. நம்ம வந்து ஒரு சிலது மட்டும்தான் வந்து ஒரு சில வெரைட்டிஸ் மட்டும்தான் நம்ம கண்கூடாக பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, இவ்வளோ வெரைட்டியில் நிறையா விஷயத்தில் நம்ம 2 மட்டும் தான் கம்பேர் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நிறைய அனிமல்ஸ் வந்து இப்படி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் பிளேசஸில் லிவ் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இன் ஆல் திஸ் வெரைட்டி ஆஃப் ஆர்கானிசம்ஸ் we will find that they have certain features that help them live in the surroundings in which they are not normally found. The presence of specific features or certain habitat which enable an organisms to live naturally in a balance is called adaptation. ஸோ நேச்சுரலாக இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து அதோட ஹேபிடேட், அதோட வாழ்விடம் எப்படி இருக்கும், அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அது தன்னைத்தானே எப்படி வந்து மாற்றி அமைச்சிக்குது அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட்டு அடாப்டேஷன் அப்படின்னா என்னென்னா, இது வந்து நேச்சுரலாகவே ஒரு நடக்கிற விஷயம். ஓகேங்களா? அதாவது அவங்களோட பாடியில் ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். இப்போ நம்ம இருக்கிற பிளேசஸ், இப்போ டெசர்ட் ஏரியா பார்த்திங்கன்னா அதுவும் ஆக்சுவலாக நம்ம ஏரியா எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருந்த பிளேசஸ் தான். அங்கே சுத்தமாக தண்ணி வற்றி போய் தான் என்னவா மாறி இருக்குது, அது டெசர்ட் ஏரியாவாக கன்வெர்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த டெசர்ட் ஏரியாவுக்கு ஃபஸ்ட்டு இருந்த அனிமல்ஸ்க்கும் இப்போ இருக்கிற அனிமல்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனரி பிளேசஸாக இருந்திருக்கும். அந்த க்ரீனரி பிளேசஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்போ இருந்த அனிமல்ஸ் இருந்தது. ஓகேங்களா? இப்போ வந்து ஒவ்வொரு அனிமல்ஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஜீப்ராலாம் பார்க்குறோம்ல, ஜீப்ரா, ஜிராஃபி, ஓகே ஜிராஃபி தான் மெயினாக. ஜிராஃபியோட நெக் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கும். இது ஆக்சுவலாக ஹார்ஸ் மாதிரியே தான் இருந்தது. ஓகேங்களா? அந்த கேமல், ஹார்ஸ் இதெல்லாம் ஒரே டைப்பில் தான் வந்துட்டுருக்கும். ஸோ ஹார்ஸு கேமல் மாதிரியே தான் அதோட நெக்கும் வந்து நார்மலாக இருந்துச்சு ஜிராஃபியோடது. பட் காட்டிலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டான பிளேசஸில் தானே பிளான்ட்லாம் இருக்கும். அது மெயினாக வந்து கீழே வந்து அதிகமாக எடுத்துக்க முடியல புல்லெல்லாம். ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுது, அதுக்கு தேவையான ஃபுட் ஐட்டமை மேலேருந்து பறித்து எடுக்கிறதுக்காக, அதுக்கு ஃப்ரெஷ்ஷாக வேணுன்றதுனால மேலேருந்து சாப்பிட்றதுக்காக அது வந்து எட்டி அந்த கழுத்து ரொம்ப நாள் இதே மாதிரி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் எட்டி அது கழுத்து லைட்டாக நீட்டமாகுது. ஓகேங்களா? ஸோ நீட்டமாகும்போது என்ன ஆகுது, அடுத்த ஜென்ரேஷன் அதுக்கு பிறக்க போகிற குழந்தைங்களோட கழுத்து அதை விட கொஞ்சம் ஹைட்டாக வரும். இந்த மாதிரி போய் தான் அதோட கழுத்து வந்து ரொம்ப நீட்டமாக இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி தான் இந்த கேமலுக்கும். ஸோ கேமலோட பாடி ஹீட்டுக்கு ஏற்ற மாதிரி, அங்கே இருக்கிற ஹீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஜெனரேஷனும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஓகேங்களா? அதோட ஹைட்டு, காலோட ஹைட் பார்த்திங்கன்னா அந்த லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இது வந்து அடாப்டேஷன். இந்த அடாப்டேஷன்ன்றது ரொம்ப நாள் நடக்கிறது. ஓகேங்களா? ரொம்ப வருஷமாக ஒரு மில்லியன் ஆஃப் இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நடக்கிற மாதிரி, அதாவது ரொம்ப வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹிமாச்சல் பிரதேஷெல்லாம் இருக்குல்ல, நேபாள், திபெத், ஸோ அந்த மாதிரி பிளேசஸில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு சில ஜாப்பனீஸ் வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. ஓகேங்களா? சைனாக்காரங்களாம் இருந்தாலும் ஓகே, ஜாப்பனீஸ் எங்கள் 2 பேரில் யாரோ ஒருத்தவங்க இருந்துகிட்ருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற பிளேசஸில் சில பிக்சர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க கழுத்தில் வந்து ரிங் மாதிரி ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த ரிங் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அது பியூட்டி கொடுக்கறது தான். ஓகேங்களா? அந்த கழுத்தில் ரிங் எதுக்கு போடுறாங்கன்னா அவங்களோட நெக் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணுமா. அந்த நெக் வந்து நீட்டமாக இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப வந்து பிடிக்கும். அந்த மாதிரி நீட்டமாக யார் கழுத்து இருக்கோ அவங்க தான் ரொம்ப வந்து பேரழகி அவங்களோட ஊரில். ஓகேங்களா? பேரழகி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, அவங்க குழந்தை பிறந்ததுலேருந்தே அந்த ரிங்கை வந்து கழுத்தில் போட்டு விட்டுருவாங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஒவ்வொரு ரிங்காக ஏற்றிட்டே போவாங்க. ரிங் ஏற்ற அந்த கழுத்தும் வந்து கொஞ்சம் நீட்டமாகிட்டே இருக்கும். லாஸ்ட்டு ஒரு லிமிட்டட் ஏஜ் வந்ததுக்கப்புறம், அதாவது மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அந்த ரிங்கை கழுத்துலேருந்து கழட்டிடுவாங்களாம். ஸோ அப்போ அவங்க கழுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டமாக இருக்கும், அழகாக இருக்கும் அவங்களுக்கு அப்படின்ட்டு என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அந்த மாதிரி ரிங் ஸ்ட்ரக்சராக அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது ஒரு அடாப்டேஷன் கண்டிஷன் தான். அவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தை வந்து அதே மாதிரி அவங்களுக்கு கழுத்து எப்படி நீட்டமாக இருக்கோ அதே மாதிரி வேரியஸ் ஆகிட்டே போகும். Adaptation of organisms differ
depending on their place of dwelling. That is why a fish cannot live out of water and a camel cannot live in sea. ஏன்னா அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தான் என்ன பண்ணுது, அனிமல்ஸ் தன்னைத்தானே அடாப்ட் பண்ணிக்குது. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேமல் பார்த்தீங்கன்னா அதால் சீல வந்து லிவ் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து அந்த கண்டிஷனுக்கு அடாப்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நீ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்டிலேயே இருந்து நீ பழகிட்ட, இப்போ திடீர்னு வந்து உனக்கு சின்ன வயசில் வேறு இடத்துக்கு மாற்றி போட்டுறாங்க, வேறு ஏதாவது ஹாஸ்டல் அந்த மாதிரி இடத்துக்கு சேர்த்துடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ அங்கே இருந்துகிட்டே இருப்ப. இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் கூட சொல்லியிருப்பாங்க பாரு, ஏதாவது ஒரு ஊருக்கு போனால் தூங்க மாட்டாங்க, நைட்டு தூங்காமல் முழிச்சிட்டு இருப்பாங்க. ரீசன் கேட்டால் எனக்கு தூக்கம் வரல அப்படின்வாங்க. ஓகேங்களா? ஆனால் கொஞ்ச நாள் போக 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 தன்னைத்தானே அடாப்ட் பண்ணிப்பாங்க, தூங்குறதுக்கு கற்றுப்பாங்க. ஒரு 2 நாள் போச்சுன்னா ஒரு புது இடத்துல இருந்து அவங்கள இன்னொரு புது இடத்துக்கு, நார்மலாக அவங்க எப்பயும் போல் லீவ் பண்ணிகிட்டு இருக்கிற இடத்துலேருந்து புது இடத்துக்கு மாற்றும் போது நம்மளுக்கு நார்மலாக ஒரு ஸ்லீப்பே வரல. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த இந்தியாவிலேருந்து அமெரிக்கா போகிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ மார்னிங் டைம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அப்படியே டிஃபர் ஆகிருக்கும். இப்போ வந்து அவங்களுக்கு நைட்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து மார்னிங் வந்து முழிச்சிட்ருந்து நைட்டு தூங்கி பழகினவங்க அமெரிக்கா போகும்போது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த பிளேஸ்க்கு தன்னைத்தானே அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இன்னும் கொஞ்ச நாளில் அவங்க என்ன பண்ணிப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? கொஞ்ச நாள் போக போக அவங்க தன்னைத்தானே அடாப்ட் பண்ணிப்பாங்க அந்த பிளேஸஸ்க்கு. ஏன்னா வந்து மார்னிங் இங்கே மார்னிங்காக இருக்கும், அவங்க அங்கே நைட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து நைட்டாக இருக்கும்போது அவங்க அங்கே முடிச்சு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அடாப்டேஷன் ஒவ்வொரு பிளேஸஸ்க்கும் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? Okay students, that's the end of our topic. I hope you all are understand this topic. If you have any doubt, please leave a question in our WhatsApp group. Remaining we will see later. Thank you students. Thank you to all. Happy learning.